வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். ரஜினிகாந்த் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கான்னு நாம் நம்புகிறோம். அரசியலே பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காரு. ஆனால் திடீர்னு ஒரு அரசியல் கட்சி மேடையில் ஏறி அரசியல் கட்சியில் கூட விஷயம்லாம் பேசுகிறாரு. அதே மாதிரி அந்த அரசியல் கட்சி தலைவருக்கு சார்பாக புதிய எதிரி, பழைய எதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாரு. இப்படியெல்லாம் ஒருத்தர் ஏன் பேசுகிறாருன்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ இப்படியெல்லாம் பேசக்கூடியவர் திடீர்னு ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட்டாக நான் வாய்ஸ் கொடுக்குறேன், இல்லை நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ண மாட்டார், நான் அவரால் முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை நான் டிவியில் பேசுகிறேன். ஏன்னா அவர் 1996 டிவியில் தான் பேசினார். அதே மாதிரி நான் டிவியில் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தார்னு வச்சுப்போம். கற்பனை தான். ஆனால் அப்படி ஒரு பேசக்கூடிய நிலைமையை ப்ரெஷரை ஒரு கட்சி உருவாக்கிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போ அவர் பேசுவாரா அப்படின்னு கேட்டால், டிவியில் தானே உட்காந்து பேசுகிறோன்னு பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ உடனே அவர் பேசுகிறத மக்கள்லாம் கேட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா இங்கே தான் நம்மளுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. 1996 ரஜினிகாந்த் பேசினப்போ அவர் பேசினபடியே சாதகமாக காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக கட்சிகள்லாம் ஜெயிச்சதெல்லாம் தெரியும். ஆனால் அதே 2001 2006 பேச அப்போ திரும்ப ஒரு வாய்ஸ் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவருடைய பேச்சுக்கு எதிரான வாக்குகள் விழுந்தது. ஏன்னா அவர் எல்லோரும் என்ன சொன்னாங்க, நீங்கள் அரசியலுக்கு வராமல் சும்மா நச்சுக்கு வாய்ஸாக கொடுத்துட்ருக்கீங்க, உங்கள் பேச்சை இனிமேல் கேட்க மாட்டோன்னு சொல்லிவிட்டு எதிர்ப்பான கட்சிகளுக்கு ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி இப்போ என்ன சொல்லிட்டார், ஏற்கனவே 2017 தேர்தலுக்குலாம் வரமாட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் முடியாது அப்படிலாம் சொல்லிவிட்டு சினிமா நடிச்சிட்ருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு திடீர்னு ஒரு போன வாரத்தில் 2 வாரத்தில் ஒரு விழா மேடையில் ஏறி புது கட்சி பழைய கட்சிக்கு சவாலாக இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியை பெருமையாகவும் அந்த கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை புது கட்சி பழைய கட்சின்னு பிரித்து பேசுகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கேள்வியை ப்ரெஸ் மீட்டில் யாரோ கேட்டாங்க போல இருக்கு அவர்கிட்ட. இந்த ரோல் அவர் வெளியில் போகும்போது கேள்வி கேட்டிருக்காங்க, அரசியலை பற்றிலாம் பேச மாட்டேன், நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு. அப்போ அவர் 2 விதமாக இருக்கார். அவர் ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா கட்சி மேடையில் ஏறி பேசுகிறாரு, கட்சி சார்பாக பேசுகிறாரு. அதே வெளியில் கேள்வி கேட்டோம்னா நோ கமெண்ட்ஸு, அரசியல் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்காருன்னு தெரியல. சப்போஸ் இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் ஒரு கட்சி சார்பாக ஏறுறாருன்னு வச்சோம், மேடையில் ஏறி, இல்லை மேடையில் ஏறல, ஒரு டிவியில் ப்ரெஸ் மீட் பேச மாட்டாங்க, டிவியில் பேசுகிறாங்கன்னு வச்சுப்போம். இது மாதிரி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, வேறு யாரையும் நம்பாதீங்க, இவங்க ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி, இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சிக்கு பேசலான்னு வச்சுப்போம். இந்த கட்சி எல்லாம் வேறு ஒரு கட்சிக்கும் பேசலாம். அவர் எந்த கட்சிக்கு பேச போகிறான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி பேசுனாங்கன்னா மக்கள்கிட்ட அது பேச்சு எடுபடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் சொல்லிட்டேனே, 2001 2006 தேர்தலையே அவருடைய பேச்சு அதிகமாக யாரும் கேட்கலைங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவரை எல்லோரும் எதிர்பார்த்தாங்க, அவர் வரல, அவர் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டார். இனிமேல் அவர் நான் கட்சியெல்லாம் வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டு விலகிட்டு திரும்பவும் அவர் அரசியல் பற்றி பேசினார்னா அது ஏற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யாரும் ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் முதல்ல ராஜாதி ராஜான்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு பண்ணார், எனக்கு கட்சியும் வேணாம் கொடியும் வேணான்னு. அதுதான் இன்னி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. எப்போதும் இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. முதல்ல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுலேயே நின்றுடணும். அதுக்கப்புறம் முடிவை மாற்றணும்னா அந்த முடிவு ஜெயிக்கலைங்கிறது நம்ம ரஜினிகாந்த் விஷயத்துலேயே பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரேன்னார், அப்புறம் வரலேன்னு இப்படியே போச்சு. கடைசியில் வராமல் தான் இருந்தார். அதே மாதிரி இனிமேலும் கட்சி அரசியல் அதெல்லாம் பேசாமல் இருக்கிறது நல்லது. அதை தேவையில்லாமல் அதை பற்றி பேசி அதுக்கு தனக்கு இப்போ விஜய்க்கு எதிர்ப்பாக பேசணுங்கிற மாதிரி ஏதாவது முடிவெடுத்து, இல்லை விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி எந்த ஸ்டாண்டுமே அவர் எடுக்க வேண்டாங்கிறோம். அதான் முக்கியமான விஷயம், அதான் நல்லது, சேஃப். அதை விட்டுட்டு திடீர்னு ஏதாவது ஒரு ப்ரெஷர்னால் திரும்ப பேச வரான்னு வச்சுப்போம். கண்டிப்பாக அவருக்கு அந்த கேட்கக்கூடிய வாய்ப்பு மக்கள்கிட்ட இருக்காதுன்னு தான் தெரிய வருது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.